வணக்கம். கூச முனுசாமி வீரப்பன் அப்படின்னு ஒரு டாக்குமெண்ட்ரி ஜி5ல போன மாதம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஓடிடியில். இந்த வீரப்பன் அப்படின்னாலே நிறைய மிஸ்டீரியஸ் ஸ்டோரிஸ் இருக்கும். பார்த்த கதைகள், கேட்ட கதைகள், வேற ஒருத்தர் சொன்ன கதைகள் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லுவாங்க. அது மாதிரி எனக்கு ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான். அவனோட ஃபேமிலியே போலீஸ் ஃபேமிலி தான். அவன் எனக்கு ஒரு விஷயம் சொன்னான். அதாவது வீரப்பனை கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த ஊரில் ஒரு போலீஸ்காரர் கிட்டத்தட்ட ஒரு ஆடு மேய்க்கிற மாதிரி கெட்ட போட்டு, அதாவது ஆடு வேற ஒரு ஊர்லேருந்து பிழைப்பு தேடி வந்த மாதிரி இந்த ஊரில் அவரை பிடிக்கிறதுக்காக அவரோட ஊரில் தங்கி கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு மேலே அங்கே இருந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி என்கிட்ட சொன்னான். ஸோ இது மாதிரி நிறைய கதைகள் இருக்குது வீரப்பனை பற்றின போலீஸ் ஸ்டைல், அதாவது போலீஸ் சைட்லேருந்து வந்த அந்த கதைகள். ஆனால் இந்த கூச முனுசாமி வீரப்பன் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நெட்ஃப்ளிக்ஸில் ஹண்ட் ஃபார் வீரப்பன் அப்படின்னு ஒரு வெப்சீரிஸ் ஒன்று வந்தது, டாக்குமெண்ட்ரி ஒன்று வந்தது. அந்த டாக்குமெண்ட்ரி பார்த்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட போலீஸோட ஸ்டோரி தான். அது அவங்க சைடில் இருக்கிற நியாயங்களை, அவங்க சைடில் இருக்கிற ப்ராப்ளம்ஸை சொல்லியிருப்பாங்க. ஸோ அதற்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டாக ஜி5ல வந்திருக்கு இந்த கூச முனுசாமி வீரப்பன். அந்த டாக்குமெண்ட்ரி வீரப்பன் சைடில் இருக்கிற அவரோட ஸ்டோரி, அவரோட ப்ராப்ளம், அவருக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்ற விஷயத்த சொல்லியிருந்தாங்க. ஒரு பக்கம் போலீஸ் அவங்க சைடில் இருக்கிற நியாயத்தை சொல்கிறாங்க, ப்ராப்ளம்னு சொல்கிறாங்க. ஒரு சைடு வீரப்பன் இவர் சைடில் இருக்கிற ப்ராப்ளம்னு சொல்கிறாரு, நியாயத்தை சொல்கிறாரு. ஸோ ஒரு பிரச்சனை 2 பேருக்கு உள்ள இருக்குது அப்படின்னா ஒவ்வொருத்தரும் அவங்க சைடில் இருக்கிற நியாயத்தை தான் சொல்லுவாங்க தவிர அவங்க செய்த தவறுகளை எப்பவுமே சொல்ல மாட்டாங்க. அப்போ அவங்க சைடில் இருக்கிற தவறு, மிஸ்டேக் நம்ம எப்போ பார்ப்போம்னா அது அந்த 2 பேருக்கு நடுவில் ஒரு பிரச்சனை தீர்த்து வைக்க ஒருத்தவங்க வராங்க பாருங்க, அவங்களுக்கு தான் அந்த விஷயம் தெரியும். இப்போ நாம் 2 டாக்குமெண்ட்ரி பார்க்குறோம். 2 டாக்குமெண்ட்ரி பார்க்கும்போது நமக்கு கிளியராகவே தெரியுது யார் தப்பு பண்ணியிருக்காங்க, யார் தப்பு பண்ணல அப்படின்னு நமக்கு கிளியராகவே தெரியும். ஸோ அது பின்னாடி பார்க்கலாம் அது என்ன விஷயம் அப்படின்னு. நான் இந்த டாக்குமெண்ட்ரி ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்க்கும்போது எனக்கு வீரப்பன் சைடில் இருந்த ஒரு சில விஷயங்கள் எனக்கு தோணுச்சு. என்னன்னா, அடடா இவர் இந்த இடத்துல கொஞ்சம் இப்படி பண்ணியிருந்தா இவரோட லைஃப் டோட்டலாக மாறி இருக்குமே, இவர் லைஃப் கொஞ்சம் நல்லா வந்திருக்குமே, இவர் ஏன் இந்த தவறு செய்தார், இந்த தவறு செய்யாமல் இருந்தால் இன்னைக்கு இவர் ஒரு நல்ல மனிதனாவோ வேற மாதிரி அவருக்கு லைஃப் மாறி இருக்கும். சொல்லப்போனால் நம்ம கூட ஒரு உயிரோடவே இருந்திருக்கலாம். நிறைய பிரச்சனைகள் இவருக்கும் சரி, இவரால் போலீஸ்காரங்களுக்கும் சரி, அரசாங்கத்துக்கும் சரி நிறைய விஷயங்கள் தவறான விஷயங்கள் நடக்காமல் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு மனசில் தோணுன விஷயத்தை தான் நான் இங்கே ஷேர் பண்ண போகிறேன். கூசு முனுசாமி இவர் செங்கம்பாடி அப்படின்னு தமிழ்நாடு கர்நாடக எல்லையில் இருக்கிற ஒரு கிராமத்தில் வாழ்ந்துட்டு வராரு. இவரோட ஒய்ஃபோட பேர் பொண்ணு தாய். இவங்களுக்கு மொத்தம் 5 பசங்க. கூச மாதையன், கூச வீரப்பன், கூச அர்ஜுனன், கூச மாரியம்மாள், கூச முனியம்மாள் அப்படின்னு 5 பசங்க. இந்த கூச முனுசாமி ஒரு மரக்கடையில் வேலை செஞ்சு தான் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவருக்கு ஒரு பாரம்பரியமான ஒரு தொழில் அப்படின்னா வேட்டையாடுறது. ஏன்னா எப்போவுமே அவங்களுக்கு நல்ல ஃபுட்டு கிடைக்குமா தெரியாது. அவங்க சுற்றி இருக்க காட்டுக்குள்ளே போயிட்டு கிடைச்ச பொருள், ஏதோ காட்டு பண்ணியோ இல்லைன்னா முயலோ இது வேட்டையாடி அவங்க சாப்பிட்டுட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ அவங்களோட ஊர் சைடில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ப்ராப்பரான ஒரு எஜுகேஷன் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவரோட 5 பசங்க யாருமே சரியாகவே படிக்கல, யாரும் சுத்தமாகவே படிக்கலன்னு நினைக்கிறேன். ஸோ இவங்களுக்கு வருமானமும் ரொம்பவே கம்மி, பெரிய அளவுக்கு வருமானம் கிடையாது. பசிக்காக வேட்டையாடி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ வீரப்பனும் அவரோட அப்பா கூட போய் இது மாதிரி வேட்டையாடுறதை பற்றி கற்றுக்கிறாரு. ஆனால் அவங்க அப்பா வேட்டையாடினாலும் சின்ன சின்ன விலங்கு தான் போல இருக்கு, பசிக்காக சாப்பாட்டுக்காக வேட்டையாடி இருக்காங்கன்னு அந்த டாக்குமெண்ட்ரியை பார்த்தா கிளியராகவே தெரியுது. ஸோ வீரப்பன் அவங்க அப்பா மூலியமா எப்படி வேட்டையாடுறது, எப்படி கன்னை ஷூட் பண்ணுறது, எப்படி லோட் பண்ணுறது, எப்படி குறி வைக்கிறது, எந்த மாதிரியான விலங்குகளை சுடணும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை கற்றுக்கிறாரு. இது வரைக்கும் வீரப்பன் செய்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு வயிற்று பிழப்புக்கு, அதாவது சாப்பாட்டுக்காக அவங்க அப்பா மூலமாக போய் அவர் பண்ண விஷயங்கள். இது வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. இதே வீரப்பன் ஒரு 13-14 வயசில் கன்னை அவரே தனியாக எடுத்து வேட்டைக்கு தனியாகவே கிளம்புறாரு. இங்கே தான் அவரோட லைஃப்பில் அவர் ஒரு முதல் தவறை பண்ணுறாரு. அது என்னன்னா, அவர் அந்த டாக்குமெண்ட்ரியில் என்ன சொல்கிறாருன்னா, சேவி கவுண்டர்னு ஒரு வேட்டையாடுறவர் இருந்தார். அவர் தான் ஃபர்ஸ்ட் யானைகளை வேட்டையாடுற எங்கள் ஏரியாவில் இருக்கிற ஒரு ஃபர்ஸ்ட் பர்சன் அப்படின்னு சொல்கிறாரு. இவர் போய் அந்த சேவி கவுண்டரை இவர் மான் வேட்டைக்கு எதுக்கு போகிறாரு. அந்த வேலை அவங்களை பார்க்கும்போது இவர் கேட்குறாரு, நானும் யானையை வேட்டையை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சேவி கவுண்டர் என்ன பண்ணியிருக்கணும்னா, தலையிலே 2 தட்டு தட்டி, இது ரத்த பூமிப்பா, இங்கே குழவை திறந்தா ரத்தம் தான் வரும், தண்ணி வராது, இந்த 2 ரூபாய் குச்சி முட்டாயும் குருவி ரொட்டியும் வாங்கி போய் சாப்பிடுன்னு அப்படின்னு சொல்லி வீரப்பனை அனுப்பியிருக்கணும். இல்லை அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லியிருக்கணும். இல்லை வீரப்பனுக்கே சொல்லி புரிய வச்சிருக்கணும், இதெல்லாம் டேஞ்சரான விஷயம், இதில் நீ சம்மந்தப்பட்டினா
போலீஸ் வந்து உன்னை பிடிச்சிக்கும், உன்னோட லைஃபே வீணாக போயிடும் அப்படின்னு ஒரு சின்னதாக சேவி கொண்டு ஒரு அட்வைஸ் பண்ணி அனுப்பியிருந்தா வீரப்பன் அந்த இடத்துலயே வந்து மாறுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா சின்ன வயசுலேயே பயமுறுத்தும் போது கண்டிப்பாக அந்த தவிர திரும்ப அவங்க செய்ய மாட்டாங்க. சேவி கவுண்டர்ன்றது வந்து வீரப்பனே அண்ணா வந்து பிரமிச்சு பார்க்குற ஒரு பெரிய ஒரு ஆள். அவரே இவர் வந்து பயமுறுத்துறாரு, அறிவுரை சொல்கிறாருன்னா இவர் கண்டிப்பாக அதை கேட்டிருப்பார். வீரப்பனோட லைஃப் அங்கேயே மாறி இருக்கும். ஆனால் சேவி கவுண்டர் அப்படி பண்ணாமல் இவரோட வேட்டையாடுறதுக்கு வீரப்பனை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டார். செகண்ட், வீரப்பன் என்ன ஒரு தவறு செய்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் யானை வேட்டையாடுறதுன்னு முடிவாயிடுச்சு. அவருக்கு இது நல்லதா கெட்டதா அப்படிலாம் தெரில. அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு வேணும், அதனால் வந்து வேட்டையாடுற தொழிலில் போயிட்டாங்க. சரி, வேட்டையாடினதுக்கு அப்புறமா அதன் மூலிமா சம்பாதிச்ச பணத்தை இவர் தனக்காக சேர்த்து வச்சு கொஞ்ச நாள்ல மாறி இந்த கேஸ் எல்லாம் கிளியர் பண்ணிட்டு ஒன்று ஒரு லீகலான ஒரு பிஸ்னஸில் வந்து இறங்கியிருக்கணும், இல்லையா பாலிடிக்ஸில் இறங்கியிருக்கணும். ஏன்னா அவரே சொல்கிறாரு, நான் இதில் சம்பாதிச்ச நிறைய பணத்தை வந்து தான தர்மம் தான் பண்ணியிருக்கேன், எனக்கு நான் எதுவும் பெருசாக சேர்த்து வைக்கல, சாப்பாட்டுக்கு மட்டும் சேர்த்து வச்சிருக்கேன் அப்படின்னு தான் சொன்னாரே தவிர வேறு எதுவும் பெருசாக அவர் வந்து அந்த பணத்தை வச்சு பண்ணலை. ஸோ தனக்கு போக தான் தானம் தர்மம் அப்படி தான் இருக்கணுமே தவிர முக்கால்வாசி கொடுத்துட்டு சாப்பாட்டுக்கு போதும் வச்சது அவர் செய்த இரண்டாவது தப்பு. அவர் அந்த காசை ப்ராப்பராக எடுத்து வச்சு இவர் யானை கொண்ட அந்த கேஸ் எல்லாம் வந்து ப்ராப்பராக லீகலாக ஃபேஸ் பண்ணி ஃபினிஷ் பண்ணிவிட்டு லீகலாக ஒரு பிஸ்னஸ் பண்ணி லைஃப் ரன் பண்ணியிருக்கலாம், இல்லை ஒரு பாலிடிக்ஸில் இறங்கி அப்படியும் மாறி இருக்கலாம், இல்லை வேட்டையாடுறதை விட்டுட்டு திருந்தி இருக்கலாம். அவர் ரெண்டாவது அந்த பணம் வந்த புறமா கூட அவர் இந்த ஒரு மாற்றத்தை அவரோட லைஃப்பில் வந்து ஏற்படுத்தலை. மூணாவது அவர் செய்த தவறு என்னன்னா, அவருக்கு போட்டியாளர்களாக இருந்த அவரோட ஊரை சேர்ந்த பங்காளிகளை வந்து கொலை பண்ணுறாரு. எப்போவுமே ஒரு கொலை வந்து எந்த ஒரு விஷயத்துக்குமே வந்து ஒரு தீர்வாகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக ஆகாது. ஏன்னா நம்ம வந்து சட்டத்துக்கு உட்பட்டு இங்கே நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் இந்தியாவில். ஸோ இங்கே நம்ம லீகலாக தான் எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணி ஆகணும். அந்த கொலையும் பார்த்தீங்கன்னா இவரை கொலை பண்ணிடுவாங்கன்னு அவர் தான் சொல்கிறாரே தவிர அவரோட ஆப்போனன்ட் பார்ட்டி வந்து வீரப்பன் டீமோட வெயிட்டான்னு கேட்டிங்கன்னா வெயிட் இல்லை, அப்படி தான் தெரியுது. ஸோ அப்படி இருக்கும்போது வீரப்பனை வந்து அவங்க கொலை பண்ணிடுவாங்கன்னு இவர் நம்பினது ஒரு முட்டாள்தனம். இவர் கொஞ்சம் தைரியமாகவே இருந்து அதை ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ அவர் செய்த மூணாவது தவறு அவர் அந்த பங்காளிங்களை வந்து அவசரப்பட்டு கொலை பண்ணது. ஸோ ஃபர்ஸ்ட் எபிசோடில் நான் பார்த்த இந்த 3 விஷயங்களையும், அதாவது சேவி கவுண்டரை மீட் பண்ணி அவர் பேசாமல் இருந்திருந்தா, இல்லை சேவி கவுண்டர் இவருக்கு அட்வைஸ் பண்ணி துரத்தி இருந்தால் நல்லா இருந்திருக்கும். இல்லை பை சான்ஸ் இவர் இல்லீகலாக ஒரு பிஸ்னஸில் இறங்கிட்டாரு, அது ஏதோ டைமு ஏதோ ஒன்று போயிட்டார் அப்படின்னா அங்கேருந்து இவர் மாறி இருக்கணும். கொஞ்சம் பணம் சேர்ந்த அப்புறமா இவர் அதையும் பண்ணலை. மூணாவது கொலை பண்ணது. இந்த 3 தவிர அவரோட லைஃப்பில் அவர் பண்ணாமல் இருந்திருந்தால் இன்றைக்கி அவர் லைஃப் வந்து கண்டிப்பாக வேறு மாதிரி இருந்திருக்கும். சொல்லப்போனால் இன்றைக்கி கூட வீரப்பன் நம்ம கூட உயிரோடவே இருந்திருக்கலாம். வீரப்பன் அவரை பற்றி கேட்கும்போது அவர் இந்த வீடியோவில் அவர் பார்க்கும்போது நம்ம ஃபோட்டோவில் பார்த்த இமேஜுக்கும் வீடியோவில் பார்க்குறதுக்கும் இந்த நிறையவே வித்தியாசங்கள் இருக்குது. அவரை பார்த்தா ரொம்பவே இலகிய மனசு கொண்ட ஆளாக இருக்கார். ஒரு ஏழைங்களுக்கு ஒரு கஷ்டம்னா வந்து ரொம்பவே மனதுருகிற மனிதனாக இருக்கார். யாருக்காவது ஒரு ஹெல்ப்னா டக்குன்னு கையில் இருக்கிற காசை எடுத்து கொடுத்துட்றாரு. ஏன்னா இவர் சின்ன வயசில் பசி பட்டினியில் வளர்ந்ததால் மற்றவங்களோட பசி பட்டினி இவருக்கு நல்லாவே தெரியும். இவர் நல்ல வழியிலே தவறே செய்திருந்தாலும் திருந்தி மாறி இருந்தால் இவர் அந்த ஊரில் பாலிடிக்ஸில் போயிட்டு ஒரு மந்திரியாவோ இல்லை ஒரு எம்எல்ஏவோ மாறி இருந்தார்னா அவரோட ஊர் மக்களுக்கு இவரால் நிறைய நல்லது நடந்திருக்கும். இதை அவர் வந்து கொஞ்சம் கூட யோசிக்காமல் ஒரு காட்டார மாதிரி போன வாழ்க்கையில் அவர் அப்படியே எதுவுமே யோசிக்காமல் போயிட்டார். இதற்கு மிக முக்கிய காரணம் வந்து அவருக்கு ஒரு கைட் பண்ண ஆள் இல்லைன்னு நினைக்கிறேன். ஒருவேளை அவங்க அப்பா உயிரோடு இருந்திருந்தால் இவருக்கு ஏதாவது கைட் பண்ணியிருக்கலாம். இல்லை அண்ணன் வந்து ஒரு நல்ல விஷயம் சொல்லி இவர் வந்து திருத்தி இருக்கணும். அண்ணனும் இதை பண்ணலை. ஸோ வீரப்பன் வந்து நல்ல ஒரு ஹைலி டேலண்டட் பர்சன், ரொம்பவே ஒரு நல்ல மனிதர். அவருக்கு நல்லா கைட் பண்ண ஆள் இல்லை. அதனால் அவர் இந்த மாதிரி ஒரு தவறான ஒரு விஷயத்தில் போய் மாட்டிக்கிட்டார். அதுலேருந்து மீண்டு வரத்துக்குள்ளே இந்த ஏதோ ஒரு ரஜினி படத்தை சொல்லுவாங்க பாருங்கள், ரொம்ப தூரம் போயிட்டோம் அப்படின்னு. அது மாதிரி அவர் வந்து ரொம்ப தூரம் போயிட்டார், பார்டரை க்ராஸ் பண்ணிட்டார். திரும்ப அவர் வந்து நல்வழி வரத்துக்கு ரொம்பவே சான்சஸ் கம்மின்ற மாதிரி இடத்துக்கு போயிட்டார். இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் அவர் ஆரம்பத்திலே கொஞ்சம் புரிஞ்சு பண்ணியிருந்தா, ஒன்று அவருக்கு யாரோ அட்வைஸ் பண்ணியிருக்கணும், இல்லை இவரை யோசித்து கொஞ்சம் மாறி இருந்தால் இன்றைக்கி நம்ம பார்க்குற இந்த டாக்குமெண்ட்ரி கண்டிப்பாக இருந்திருக்காது. வீரப்பனை பற்றி நம்ம சின்னதாக ஒரு விஷயம் தான் கேள்விப்பட்டிருப்போம். இவர் ஒரு காலத்தில் வேட்டையாடிட்டு இருந்தார், இப்போ வந்து ஒரு பாலிட்டிஷியனாக இருக்கார், இல்லை இப்போ வந்து ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கார் அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல விதமாக தான் அவரை பற்றி கேள்விப்பட்டிருப்போம். தவிர அவரை பற்றி இந்த மாதிரி ஒரு சங்கடமான ஒரு டாக்குமெண்ட்ரியோ கஷ்டமாக இருக்குல்ல, அவரோட கேரக்டர் பார்க்கும்போது நல்ல மனுஷனாக இருக்கார், ஏன் இப்படி போயிட்டார் அப்படின்னு நமக்கு தோணுது. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நம்ம அவரை பார்க்க ஒரு வாய்ப்பு இருந்திருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ
நான் இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட் கூசமுனுசாமி வீரப்பன் இந்த ஃபர்ஸ்ட் எபிசோடில் எனக்கு ஃபீல் ஆனது, இந்த தவறுகள் இவர் பண்ணிட்டார், பண்ணாமல் இருந்தால் இவர் லைஃப் நல்லாவே இருந்திருக்கும், இவரும் ஒரு சாதாரண மனிதன் மாதிரி குடும்பம் குழந்தை குட்டி இப்போ அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கலாம் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணதை தான் நான் இப்போ உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். வர அடுத்த எபிசோடில் நான் பார்த்துட்டு அதில் வீரப்பன் இன்னும் என்னென்ன தவறுகள் செய்தார், அது தவறுகள்னால் இந்த தவறுகள் செய்யாமல் இருந்தால் லைஃப் நல்லா இருந்திருக்குன்ற விதத்தில் நான் சொல்கிறேன். அவர் வேணும் தவறு செய்தால் நான் சொல்ல வரல, இதெல்லாம் அவர் கொஞ்சம் யோசிச்சு பண்ணாமல் இருந்திருந்தால் லைஃப் இன்னைக்கு அவர் ரொம்பவே நல்லா இருந்திருக்கும், அவருக்கு இன்னும் நிறைய நல்ல பேர் இருந்திருக்கும். அரசாங்கத்துலேயும் சரி போலீஸ் டிபார்ட்மெண்ட்லையும் சரி அவர் ஒரு அவங்களும் மன்னிச்சு ஒரு நல்ல மனிதனாக ஏற்றுக்கிட்டு இருப்பாங்க அப்படின்ற ஒரு விதத்தில் தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ அடுத்த எபிசோடை பார்த்துட்டு அதில் என்னென்ன இருக்க விஷயங்கள் நான் என்னென்ன ஃபீல் பண்ணுறேன் அப்படின்ற விஷயத்த நான் சொல்கிறேன். இப்போ நான் சொன்னதில் ஏதாவது உங்களுக்கு கருத்து வேறுபாடு இருந்தால் தயவுசெய்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த எபிசோடில் பார்க்கலாம், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வணக்கம்.